கீரையில் எத்தனை வகை இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வேலைக்கீரைங்க, தெரியுதா? வெள்ளை கலர் பூ பூத்துருக்கு, தெரியுதா? இலை பாருங்கள். செடி பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செடி பூவு இலை எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பேர் வேலைக்கீரைங்க. இது பாருங்க, இது குப்பைமேனி, இது குப்பைமேனி இலை. இது பாருங்க சுக்குட்டி செடி. அதான் நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் ஊர்லையெல்லாம் நீங்கள் சொல்கிற மணத்தக்காளி செடி. இது பாருங்கள், கீரை நல்லா தெரியுதா? மணத்தக்காளி. இது காணாவாழை, காணாவாழைன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் இது தண்ணி கிணத்தான்னு சொல்லுவோம். நாங்களாம் படிக்கும்போது இதை சிலேட்டில் இந்த சாரதை எடுத்து சிலேட்டில் தேய்ப்போம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு பேர் காணாவாழைன்னு சொல்கிறது. இந்த இலையை பார்த்துக்குங்க. இது நம்ம சமைக்கிற கீரை தான். இது கிடைச்சாலும் போட்டு சமைச்சிக்கலாம். நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி கீரையெல்லாம் கிடைச்சா நீங்கள் போட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வேண்டாத்த செடின்னு தூக்கி போடாதீங்க, சமையலாம். இதுக்கு சாரணக்கீரை. இதில் 2 விதமாக இருக்குதுங்க. ஒரே மாதிரி கீரை. அது முக்கரட்டை கீரைங்கிறது இதுக்கு பின்னாடி இலைக்கு பின்னாடி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். இது பின்னாடி சைனிங்காக இருக்கும். இதுக்கு பேர் சாரணக்கீரை. இது கொஞ்சம் சைனிங்காக இருக்கும். இந்த முக்கரட்டை கீரைங்கிறது சைனிங் இருக்காது, ட்ரையாக. பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். கொஞ்சம் இலை இதில் விட பெருசாக இருக்கும், தெரியுதா? இதுதான் சாரணக்கீரை. இதுதான் குப்பைக்கீரைங்க. இது குப்பைக்கீரை. இது இந்த விதையை போட்டோம்னா நிறைய முளைச்சிக்கும். இதுதாங்க நான் சொன்ன அம்மான் பச்சரிசி. இந்த கீரையில் இப்போ பொரிக்கும்போது இந்த செடி ஒன்று இருந்துச்சு, தெரியுதுங்களா? இந்த காய் அம்மான் பச்சரிசி. இப்படி தான் அந்த இலை முழுக்க வரிசையாக இலைக்கு 2 இலைக்கு ஜாயிண்டாக இந்த காய் வரும். பூவு அதே தான், காயும் இதே தான். அப்படியே முதல் பூ விட்டு அது காயாக மாறிடும். நெல்லிக்காய் சிறு கீழா நெல்லி செடியில் இருக்கிற மாதிரிக்கு இதுவுமே பொடியாக இருக்குது அந்த காய். நிறைய கொசன்னு இப்போ அதுக்குள்ளே நிறைய இருக்குதுங்க அந்த விதை. அது பார்த்தா உங்களுக்கு ஒரு பீஸ் மாதிரி தெரியும் பாருங்கள். 2 இலைக்கு சென்டரில் தான் காய்க்கும். பெருசாக நீளமாக வரும். இலை நல்லா நீளமாக வரும். அது ஃபுல்லாக இந்த காய் காய்க்கி. அது ரொம்ப மருத்துவ குணமானது. இந்த காய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இந்த கீரையும் சாப்பிட்லாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் பத்தியுமே இல்லை. கிடச்சா சாப்பிடுங்க, பொரிச்சு அப்போவே கழுவி சாப்பிட்ருங்க. இது மொசக்காத்தான் தலைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை ஒரு விதமான பசலக்கீரைன்னு சொல்லிக்கிறாங்க. இது அழகாக பிங்க் கலரில் பூ பூக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற செடி. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இது முதல்ல லயன் கீரைன்னு சொல்லுவோம். வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக லைனாக வச்சுவிட்டா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லைனாக நல்ல பதவெல்லாம் நல்லா முளைச்சி வரும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குரோட்டன் செடி மாதிரியே இருக்கும். ஆனால் கீரையாக பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கிங்க. வீட்டில் ஒரு செடி கிடச்சா கூட அப்படியே நட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தளைஞ்சு பக்கத்தில் பூரா தளைஞ்சிக்கும், அழகாக இருக்கும். இவ்வளோதாங்க இன்றைக்கி கிடச்ச கீரை செடி நான் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதை எந்த கீரை கிடச்சாலும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு செடி களை செடினால நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிடச்சா சமையலுக்கு உபயோகப்படுத்தி பாய்ங்க.